வணக்கம் நண்பர்களே, பாவா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டொன்று தட்டிவிடுவீங்க. காரணம், நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உலகக்கிண்ண கிரிக்கெட் சூட்டு போட்டியினுடைய 90% போட்டிகள் முடிவுக்கு வந்து இருக்கின்றது. என்னடாப்பா இது, இப்போதானடா உலகக்கிண்ண போட்டி ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, இது என்னடா அதுக்குள்ள 90% போட்டி முடிஞ்சிட்டா இப்படின்னு ஐசிசியை கேட்குற மாதிரி தான் விளையாட்டு பிரியர்கள் அதே போன்று கிரிக்கெட் ரசிகர்களுடைய நிலைமை ஆயிட்டு. ஆமாங்க, 90% போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கின்றது உலகக்கிண்ண கிரிக்கெட் சூட்டு போட்டியினுடைய. குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சூப்பர் 8 சூட்டுக்கு மொத்தமாக 8 அணிகள் செல்ல வேண்டும். 8 அணிகளிலே குறிப்பாக 7 அணிகள் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கின்றன. 6 அணிகள் உறுதியாகவே விட்டது. ஆனால் 7வது அணியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 5 அணிகளாக இருக்கக்கூடிய ஏற்கனவே 5 அணிகள் அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், ஆப்கானிஸ்தான் ஆகிய இந்த 5 அணிகளுமே ஏற்கனவே தெரியாகிவிட்டது. 6வது அணியாக நேற்றோடு வந்து சேர்ந்து கொண்டது அமெரிக்கா அணியினர். 7வது அணி எங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் அணியாக இருக்கலாம் என்று இருக்கின்றது. 7 அணிகள் தற்பொழுது வரைக்கும் சூப்பர் 8 சூட்டுக்கு தெரிவாகிவிட்டது. பாக்கி ஒரு அணிக்கு, அதாவது மிகுதமாக இருக்கக்கூடிய ஒரு அணிக்கு தான் இப்ப போட்டி. ஸ்கொட்லாந்தா இங்கிலாந்தா என்ற போட்டி இருக்குது. குறிப்பாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்னும் இங்கிலாந்துக்கும் ஒரு போட்டி இருக்கின்றது, அதே போன்று ஸ்கொட்லாந்துக்கும் ஒரு போட்டி இருக்கின்றது. இப்போ வரைக்கும் அதாவது போட்டிகள் அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஸ்கொட்லாந்து 3 போட்டியில் விளையாடி 2 வெற்றி அடைந்திருக்கிறாங்க. அதே போல இங்கிலாந்து 3 போட்டியில் விளையாடி 1 போட்டியில் வெற்றி அடைந்திருக்கிறாங்க. ரன் ரேட், இங்கிலாந்து ரன் ரேட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3.081. அதே போல ஸ்கொட்லாந்துல ரன் ரேட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2.164 இருக்குது. இப்போ இரண்டு அணிகளுக்கும் மிக ஒரு போட்டி இருக்குது, தலா ஒவ்வொரு போட்டி இருக்குது. இந்த போட்டியில ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்கொட்லாந்து அணிகளுக்கும் இடையிலான போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியில எப்படியாவது ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறும், அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஒருவேளை ஸ்கொட்லாந்து வெற்றி பெறுமாக இருந்தால் ஸ்கொட்லாந்துக்கு மொத்தமாக 7 புள்ளிகள் கிடைக்கும். அதே போல இங்கிலாந்துக்கும் நமீபியா அணிகளுக்குமான போட்டி இருக்கின்றது. இந்த போட்டியில நமீபியா அணி இங்கிலாந்து வெல்லுமாக இருந்தால் இங்கிலாந்துக்கு 5 புள்ளி கிடைக்கும். எனவே ஈஸியாக ஸ்கொட்லாந்து உள்ளுக்க போய்விடும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆஸ்திரேலியா அணி ஸ்கொட்லாந்து அணியை வீழ்த்துமாக இருந்தால் இரண்டும் 5 புள்ளிகளோடு இருக்கும், சமமாக இருக்கும். யாருக்கு ரன் ரேட் கூடவோ அந்த அணி 8வது அணியாக தகுதி பெறும். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணி சூப்பர் 8 சுற்றுக்கு 8வது அணியாக தெரிவு செய்ய போகின்றது என்பதாக. இதே போன்ற மற்றொரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.